கஷ்டங்களும் உபத்திரவங்களும் வரும்போது கர்த்தர் உன்னை சந்திப்பார். அதனால அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலைகளை அவர் மேல வைங்க, அவர் மேல வச்சிடுங்க. நீங்க ரிலீஃப் ஆகுங்க, நீங்க வெளியே வந்துடுங்க அங்கிருந்து. அவர் பார்த்துக்குவார். எந்த ஒரு காரியமும் எதுவா இருக்கட்டும். ஒரு குழந்தை உடம்பு முடியல, ஒரு குழந்தை உடம்பு முடியல, பெத்தவங்க ஒரே குழந்தை கார்ல வந்துட்டு இருக்கிறாங்க, ஃபிக்ஸ் வந்து நொற வந்துடுச்சு வாயில, குழந்தை தூக்கணும் அப்படியே நழுவுது, ஒண்ணுமே இல்லை. ஒரு ஓரத்தில் நிற்க வச்சாங்க, துணியை போட்டாங்க, குழந்தைய கலத்துனாங்க. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்கிறீர், நாங்கள்லாம் துதிக்க மறந்தோம், நீ செய்த நன்மைக்காக சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு 10 நிமிஷம் சொன்னாங்க. இப்பயும் குழந்தை இப்படி இருக்குது, நாங்கள் கவலைப்படலை, நீர் தான் இந்த குழந்தை எங்களுக்கு தந்த, உமக்கு வேணும்னா நீ எடுத்துக்கிற, அதுக்கும் சோத்திரம் அப்படி சொன்னாங்க பாருங்க. குழந்தை கண்ணை திறந்து பார்த்துச்சா? யோசித்து பாருங்க. ஐயோ குழந்தை சாவுதே, குழந்தை மாதிரி ஆகுதே, என்ன பண்ணுறது தெரியலையே, நம்ம பொண்டாட்டியும் புருஷனும் லபோ லபோன்னு கத்திட்டு கூச்சல் போட்டு இருந்தாங்கன்னா ஒன்றுமே பண்ணியிருக்காது. வெய், ஆண்டவருடைய பாதத்தில் வெய், முழங்கால் போடு, கையை தூக்கு, சொல்லு, நீ தானே தந்த ஆண்டவர், எங்களை விட்டு பறி போக போதே, நான் என்ன பண்ணுவேன், நீ கொடுத்ததை உன் கையிலேயே கொடுக்குறேன், என்ன பண்ணணுமோ நீயே பண்ணிக்கோ, என்ன பண்ணணுமோ நீயே பண்ணிக்க. அப்படி ஒப்பு கொடுத்து பாருங்க. ஆண்டவர் குடும்பியை பிடிச்சி இழுத்துட்டு வர தர தர தரன்னு மறுபடியும் ஆண்டவர் விடுவாரா? கண்டிப்பா செய்வார். உங்களை அவர் விசாரிக்கிறபடினால், சரியாய் ஆவிக்குரிய அனுபவத்தில் நம்ம இருந்தா அவர் நம்மளை விசாரிப்பார். ரோட்ல போறவனையே விசாரித்து அவன் துக்கத்தை மாற்றுவதற்கு நம்மளுக்கு மாற்ற மாட்டாரா? அவர்கிட்ட கொடுங்க, சகலத்தையும் சேஞ்ச் பண்ணுவார். ஆதியாகம புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கும் போது, ஆகார் சாரால் அவட 4வது வசனத்துல கொடுமைப்படுத்தினான். சாரால் ஆகார கொடுமைப்படுத்தினான். அவன் நிற கர்ப்பிணியா இருந்தான். இவ ஒரே ஒரு காரியத்தை பண்ணிவிட்டா. இவ கர்ப்பவதி ஆன போது தன் நாச்சியாரை அற்பமா எண்ணிட்டா. அவ செய்ததான தப்பு அது. சாரால் இவளுக்கு வாழ்க்கையே கொடுத்தா. சாரால் இவளுக்கு வாழ்க்கையே கொடுத்தா. அதுக்கு நன்றியா இருக்கணும். இவள் செய்ததும் தப்பு தான். அவளை அற்பமா என்னதும் தப்பு. சாராளுக்கு அதை தாங்க முடியல. நான் ஒரு எஜமாட்டி, அவள் எனக்கு அடிமை பெண், அவளையே என் புருஷனுக்கு நான் கொடுத்தேன், இவ்வளவு பெரிய காரியம் செய்திருக்கேன் நான், உலகத்துல யாரும் செய்யாத காரியத்தை நான் செய்தேன், அவள் எவ்வளவு நன்றி உள்ளவளா எனக்கு இருக்கணும். ஆனா அவள் என்ன செய்தா? என்னை அற்பமா எண்ணிட்டாளே. ஆபிரகாம் கிட்ட சொல்லி புலம்புனா, கர்த்தர் உனக்கும் எனக்கும் நடுவாக நின்று நியாயம் விசாரிப்பார். அவ என் அற்பமா என்றா, நீ கண்டுக்க மாட்ற, நீ எதுவும் கேட்க மாட்ற, அவ கர்ப்பவதி ஆனவனே நீ அவ பக்கம் சாஞ்சிட்டியா அப்படின்ற பயம் அவளுக்கு வந்துச்சு. புருஷங்கிட்ட போராடுறா. ஆபிரகாம் சொல்றான், இல்ல, என்றைக்கும் நீதான் எனக்கு மனைவி, அவளை நீதானே கொடுத்த, நீ தானே எனக்கு ராணி, அவள் உன் கையில தானே இருக்கிறான், உனக்கு இஷ்டமானதை செய்துக்கோ, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்லிட்டு போயிட்டான். இப்ப சாராளுக்கு தைரியம் வந்துச்சு. அவளை புழிஞ்சி எடுத்துட்டா, பயங்கரமா கஷ்டப்படுத்திட்டா. இந்த கஷ்டத்தை இப்போ யாருக்கு தாங்க முடியல? ஆகாருக்கு தாங்க முடியல. அதனால அவ என்ன பண்ணா? சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு ஓடிட்டான். வனாந்தரத்துக்கு வரா. சூர் வனாந்தரம். இந்த சூர் வனாந்தரத்துக்கு வரா. சூர் வனாந்தரத்துக்கு வரும்போது கர்த்தர் அவளை சந்தித்தார். பாருங்க, எந்த மாதிரி சூழ்நிலையில கர்த்தர் ஒரு மனுஷனை விசாரிக்க வரார் அப்படி சொல்லிட்டு படிமா. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகில் இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். பாருங்க, இதான் விசாரிக்கிறது. ஒரு ஆள் வேதனையோடு அவ வீட்டை விட்டு ஓடுறா. ஆகார் வீட்டை விட்டு ஓடும்போது அவ சந்தோஷமா போயிட்டுப்பாளா? இனி என் வாழ்க்கை என்ன, நான் எங்க போவேன், நான் எங்க போய் தங்குவேன், யார் என்னை சேர்த்து கொள்ளுவா, நான் கர்ப்பிணியா வேற இருக்கிறேனே, இந்த குழந்தை இல்லைன்னா கூட யாராவது என்னை வச்சுப்பாங்களே, என்னையும் பார்த்துக்கணுமே, என் குழந்தைய வேற எடுக்கணுமே, அவங்க பிரசவம் பார்க்கணுமே, அதுக்கு யார் எனக்கு உதவி செய்வா, யார் எனக்கு மருத்துவம் பார்ப்பா, யார் எனக்கு செலவு பண்ணுவா, நான் யாரை தேடி போவேன், இப்போ எகிப்துக்கும் போக முடியாதே. அழுதுட்டே போயிருப்பா, வேதனையோடு போயிருப்பா.
கவலை அதிகமா இருந்திருக்கும். அதனால தான் ஆண்டவர் வந்து வழியில நின்று சொல்றார், எங்க போற, எங்க இருந்து வர, நீ இப்ப எங்க போற, யார் உனக்கு தெரியும்? அப்படிதான் அடிமை பெண்ணாகிய சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்க இருந்து வருகிறாய், எங்கே போறாய், இனி எங்க போற நீ அப்படி சொல்லி கேட்கிறாரு. அவ சொல்லுவா, தெரியலையே, எங்க போறேன்னு நான் தெரியலையே, அழுது இருப்பா. அப்ப எங்க போறேன்னு தெரியாம எங்கன்னா போய் அலையறத விட நீ போய் ஏன் சாரால் கையின் கீழே அடங்கி இருக்க கூடாது? நீ அவகிட்டயே திரும்பி போ, உன்னை அவங்க தான் பார்த்துப்பாங்க. கோபத்துல ஏதோ பண்ணிட்டா, இனி போ. நீ இப்படி வீட்டை விட்டு வந்ததுனால அவங்க அங்கலாய்ப்பாங்க. ஐயோ, ஆபிரகாமுக்கு என்ன சொல்லி யோசித்திருப்பான். யோசித்து பாருங்க, எனக்கு குழந்தையே கிடையாது, ஆகாரம் மூலியமா இப்பதான் குழந்தை வரப்போகுது, அதையும் இவ கெடுத்துட்டாளே, என் குழந்தைய என் கண்ணில் பார்க்க விடாம ஆக்கிட்டாளே, அவள் எங்கேயே ஓடிட்டாளே, நான் அவளை எங்கே போய் தேடுவேன்? இப்போ சாராளுக்கும் ரொம்ப பண்ணிட்டோம் இல்லையா, அவளை ரொம்ப பண்ணிட்டோமே, ரொம்ப வேதனைப்படுத்திட்டோமே, வீட்டை விட்டு ஓடிட்டாளே, என் வீட்டில் அவளால் ஒரு குழந்தை பிறந்து அந்த வீட்டை நிரப்போன்னு நினைச்சமே, சுதந்திரவாளியே இல்லாமல் போயிடுவானோ, அவள் வேதனைப்பட்டிருப்பா. இப்போ இவங்க 2 பேரும் மனஸ்தாபப்பட்டிருப்பாங்க, அவள் திரும்பி வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க நம்மளை கொடுமைப்படுத்தணும்னு ஓடுறாங்க. இப்போ தேவதூதன் சொல்கிறான், உனக்கு யாரை தெரியும், நீ எங்கே போவ? அதனால தயவு செய்து திரும்பி உன் நாச்சியார் இடத்துல போ. பிரியமானவர்களை, இங்கே ஆகாரை தேவன் விசாரிக்கிறது மாத்திரமல்ல, நீ எங்கே இருக்கணும் அப்படி சொல்லி ஆலோசனை சொல்லி தராரு. நீ எங்கே இருக்கணும் அப்படி சொல்லி ஆலோசனை தள்ளித்தராரு. நீ போய் சாரால் கைக்கு அடங்கிடு, இப்போ நீ திரும்பி போனால் உன்னை அவங்க வேதனைப்படுத்த மாட்டாங்க, இவளை மறுபடியும் தொட்டா ஓடிடுவா, அதனால இவளை பத்திரமா பார்த்துக்கணும், இனிமேல் இவளை எதுவும் பண்ணக்கூடாதுன்ற எண்ணம் அவளுக்கு வந்துடும் அப்படின்னு ஆலோசனை சொல்ல. தைரியமாக போய் அவள் கையின் கீழ் அடங்கிடு, இனிமேல் அவனுக்கு உபத்திரப்படுத்த மாட்டா. இப்போ அவளுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். 2வது அவர் ஆசீர்வதித்து அனுப்புகிறார். உன் வயிற்றில் ஒரு குழந்தை உருவாயிட்டு வருதே, உனக்கு ஒரு ஆண் குழந்தை. அது பாருங்க, யோசித்து பாருங்க, பழைய காலத்துலலாம் குழந்தை பிறந்த போது தான் தெரியும் ஆனா பெண்ணான்னு. உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அதுக்கு இஸ்மாவேல்னு பேர் வை. இஸ்மாவேல் அப்படி சொன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? கர்த்தரால் கேட்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். பேர் பாருங்க எப்படி இருக்குது, கர்த்தரால் கேட்கப்பட்டது அப்படின்னு பேர் வை. அவன் கூட கர்த்தர் இருப்பார், அவனை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னையும் ஆசீர்வதிப்பேன், அவளையும் ஆசீர்வதிப்பேன். அவனை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னாவே ஆசீர்வாதம் தானே. படிமா 8வது வசனம். சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். 10வது வசனம். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன். நம்பிக்கை கொடுக்கிறார். நீ இதோட அழிஞ்சிட மாட்ட, உனக்கு யாரும் இல்லாம போகாது, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன். அவங்க எண்ணி முடியாத அளவுக்கு ஆவாங்க. இப்போ எப்படி இருக்கும்? யாருமே இல்லை எனக்கு, என்னை வைத்து பாதுகாத்திருந்த என் நாச்சியாரம் என்னை கொடுமைப்படுத்தி கொல்ல பார்த்தா, என் வீட்டுக்காரன் கூட அதை கேட்கல, என்னன்னு கூட கேட்கல, என் புருஷனும் கண்டுக்காம அமைதியா இருந்தான். ஆனா என் தேவன் என்னை விசாரித்து என்னை பெரிய ஜாதியாக்குவான்றாரு. நான் இப்ப தனிமை இல்லை, தனியா இருக்க மாட்டேன், நான் ஒரு பெரிய கூட்டத்துக்கு தாயா மாறுவேன். இப்ப இவோ தானே இஸ்மாவேல் சந்ததிக்கே தாய், நான் அவனை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? இவள் மூலியமா தான் அந்த ஜாதியே வருது. அதனால பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுறார். 1 விசாரிக்கிறார், 2வது நம்பிக்கையை தரார், 3வது ஆசீர்வாதத்தை தரார். உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், அவனோடு நான் இருப்பேன் அப்படி சொல்லார். இதாங்க விசாரிக்கிறது. கர்த்தர் மேல் உன் கவலையை வைத்து, அவர் உன்னை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடு அப்படி சொல்றாங்க. அப்ப இவன் வரும்போதே துக்கத்தையும் கவலையோடும் வந்திருப்பா. யார் என்னை விசாரிப்பாங்க? கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஆபிரகாம் வீட்டில் இருந்ததுனால இந்த தெய்வத்தை பத்தி அவளுக்கு தெரியும். அவளும் பயபக்தியா தான் இருந்திருப்பா. சரி, இப்ப கர்த்தர் அவளுக்கு நம்பிக்கை தந்தார். அதனால எந்த சூழ்நிலையில அவள் சொல்றா, என்னை காண்கிற தேவனை நானும் இவ்விடத்திலே கண்டேன் அல்லவா அப்படி சொன்னா. 13வது வசனம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். அந்த இடத்துக்கு பேர் லஹாய் ரோயி.
என்னை பார்க்கிறதான தேவனை நானும் பார்த்தேன். எந்த மாதிரி சூழ்நிலையில? உபத்திரவத்திலும் கஷ்டத்தின் மத்தியிலும் பார்த்தேன். நான் நல்லா இருக்கும் போது என் தெய்வத்தை பார்த்தேன் அவ்வளவு மேன்மை வந்திருக்காது. சந்தோஷமா இருக்கும்போது, எல்லாரும் என்னை சூழ்ந்து இருக்கும்போது, சகலமும் எனக்கு கிடைக்கும் போது மகிழ்ச்சியா இருக்கும். அந்த டைம்ல கடவுள் வந்து என் பக்கத்துல நின்று என்கிட்ட பேசினா கூட எனக்கு மேன்மை தெரியாது, தேவனுடைய மேன்மை தெரியாது. யாரும் இல்லாத போது, தனிமையா இருக்கும்போது, என் வாழ்க்கை இனி முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கும் போது, கஷ்டத்தின் மத்தியில ஒருவர் வந்து ஆறுதல் படுத்தி, நான் உன்னை இந்த இடத்துல இருந்து மாத்தி உன்னை மேன்மையா வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க வச்சுங்க. அந்த டைம்ல தான் தெய்வத்துடைய மகா மேன்மை என்னன்னு நமக்கு தெரியும். என்னை எப்படிப்பட்ட நேரத்துல என் தேவன் சந்தித்தார் தெரியுமா? அப்பதான் சொல்லுவோம். நம்ம சந்தோஷமா இருக்கிற நேரத்துல கர்த்தர் என்னை சந்தித்தார்னா, அப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அந்த நேரத்துல தேவன் கூட வந்து போனார் என்கிட்ட, அப்படி சொல்லுவோம். அந்த நேரத்துல இந்த சந்தோஷத்தோடு கூட அவரும் வந்து என்னை சந்தோஷப்படுத்திட்டு போயிட்டாரு. அதுல எவ்வளவு மேன்மை இருக்கு சொல்லுங்க? மேன்மையே கிடையாது. யாரும் இல்லாத நேரத்துல என் வாழ்க்கையே முடிஞ்சிரும்னு நினைச்சு கண்ணீரோடு போற நேரத்துல கர்த்தர் என்னை வந்து சந்தித்தார். எனக்கு தாங்க முடியல, இப்படிப்பட்ட காரியம் என் வாழ்க்கையில நடந்தது, என்னால மறக்கவே முடியாது. அப்ப தாங்க அந்த மேன்மை தெரியும். அதனால்தான் என்னை காண்கிற தேவனை இவ்விடத்துல நானும் கண்டேன் அல்லவா, லஹாயிரோய் அப்படி சொல்லி பேர் வைத்தேன். என்னை காண்கிற தேவன். என்னத்தை காண்கிற தேவன்? அவர் என்ன பார்க்கல, என் உபத்திரவத்தை பார்த்தார். அவர் என்ன பார்க்கல, என் கஷ்டத்தை பார்த்தார். அவர் என்ன பார்க்கல, என் வேதனையும் கவலையும் பார்த்தார். அதனால என்னை வந்து சந்தித்தார். அதுதான் என்னை காண்கிற தேவன். அப்பனா ஆகாரியா பார்த்து ஆகார் படுறதான கஷ்டத்தையும் வேதனையும் பார்த்து தான் அவள் விசாரிக்க வந்தார். ஒரு ஆள் நல்லா போயிட்டு இருக்கும்போது நம்ம கூப்பிட்டு விசாரிக்க மாட்டோமே. ரொம்ப கவலையா அழுவுற கண்ணீரோட ஒரு ஆள் போறாங்க அப்படி சொன்னா, எப்படிப்பட்ட அப்படியே கொடூரமான மிருகம் போல இருக்கிற மனுஷன் கூட யாராவது அழுதுட்டு போனாக்கா, வாமா இங்க வாங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஏன் அழுதுட்டு போறீங்க, என்ன நடந்துச்சு அப்படி சொல்லி கேட்பாங்க பாருங்க. யாரா இருந்தாலும் கேட்பாங்க. அதான் மனித தன்மை. மனிதனே ஒரு ஆளுக்கு இறக்கம் பாராட்டும் வந்த கண்ணீரை பார்க்கும் போது, தேவன் அப்ப அவங்கள பார்க்கல மேலையாச்சு. இவங்க வந்து கேட்டு விசாரிச்சு விட்டுருவாங்க. உங்களுக்கு என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை, ஏன் அழுதுட்டு போறீங்க, அத்தோட முடிஞ்சிடும். ஆனா அவர் அப்படி இல்லைங்க. அதை மாத்தி விட்டுருவார். அந்த பிரச்சனையிலேருந்து உன்னை வேலை வெளியே கொண்டு வந்துடுவார். இது வரைக்கும் உன் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துட்டே இருந்துச்சு, அந்த கண்ணீர் இப்போ வராது. சந்தோஷத்தின் கண்ணீர் வரும், ஆனந்த கண்ணீர் அப்படி சொல்றாங்களே, அது வரும். அந்த மாதிரி வர வச்சு விட்டுருவார். அதனால தான் என்னை காண்கிற தேவன், என் உபத்திரவத்தை பார்க்கிற தேவன், என் கஷ்டத்தை பார்க்கிற தேவன், என் வேதனையை பார்க்கிற தேவன், என் கவலையின் உள்ளான ஆழத்தை பார்க்கிற தேவன் என்னை விசாரித்தார். என்னை விசாரித்து மேல இனிமே என் வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு சொல்லிட்டார். இனி நான் சாரால் என்னை துக்கப்படுத்தினாலும், ஆபிரகாம் என்ன கண்டுக்கவே இல்லைன்னா கூட பரவாயில்லை, நான் சந்தோஷமா அங்க இருப்பேன். ஏன்னா எனக்கு பெரிய ஜாதி வரப்போகுது, என்னை சார்ந்து பெரிய ஆட்கள் வரப்போறாங்க, ராஜாக்களும் பிரபுக்களும் எனக்குள்ள இருந்து பிறக்க போறாங்க. அந்த எண்ணம், அந்த சந்தோஷம் இனி கஷ்டமா தெரியாது. அதான் அவர் உங்களை விசாரிக்கிறபடினால். இந்த இடத்துல மட்டும் விசாரிக்கல, இன்னொரு இடத்துலயும் அவளை ஆண்டவர் விசாரித்தார். 21வது அதிகாரம் 17வது வசனம். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 17வது வசனம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நல்லா கவனிங்க. ஒரு மனுஷங்களை தேவன் சந்திச்சார் அப்படி சொன்னாக்கா, கஷ்ட நேரத்துல சந்திச்சார். மறுபடியும் அவங்களுக்கு சாவர வரைக்கும் கஷ்டமே வராம போயிடுமா? உபத்திரமே வராம போயிடுமா? சஞ்சலமும் தவிப்பும் வராம போயிடுமா? மனுஷங்க தானே. நம்ம ஒரு 10 நாள் நல்லா சந்தோஷமா இருப்போம், 11வது நாள் எங்க இருந்தனா பிரச்சனை வரும், யார் மூலியமாவது பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுவோம். அதுல இருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகும், சமாதானம் கிடைக்கும், பரவாயில்ல தப்பிச்சோம். அப்புறம் ஒரு 5 நாள் 6 நாள் சந்தோஷமா இருப்போம், எந்த காரியமும் நடக்கலப்பா, நிம்மதியா இருக்குது. அப்புறம் எங்க இருந்து தான் போராட்டம் வருமோ தெரியாது, சடனா வரும், எதிர்பார்க்காம நடக்கும். நம்ம குடும்பங்கள்ல திடீர்னு சில காரியங்கள் கேள்விப்படுவோம்.
தாங்க முடியாது, இருதயம் தாங்க முடியாது. அந்த மாதிரி தாங்க எல்லாருக்கும் வரும், இவளுக்கும் அப்படிதான் வந்துச்சு. ஆனா கஷ்டமான நேரத்துல எல்லாம் அவளை சந்தித்தது தான் பெரிய காரியம். ஆகாரை மறுபடியும் ஒரு கஷ்டம் வந்துச்சு. இப்ப போய் அவ சந்தோஷமா இருந்தா, குழந்தையும் பிறந்துச்சு. ஆனா மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. மறுபடியும் வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அதே மனைவியும் அதே நாச்சியாரும் அதே புருஷனும் தான் துரத்தி விட்டாங்க. நாச்சியாருக்கும் புருஷனுக்கும் பயந்துதான் வெளியே ஓடியாந்தா. அவன் என்ன விசாரிக்க மாட்டான், கண்டுக்க மாட்டான், இவன் என்ன கொடுமைப்படுத்துறா, இப்படி வெளியே வந்தா. இப்போ 2 பேரும் சேர்ந்து துரத்துறாங்க. ஒரு துருத்தியில தண்ணி கொடுத்து வெளியே ஓடிடு அப்படி சொல்லி பேர்சேபா வனாந்தரத்துல வந்து அலையிறான். சூர் வனாந்தரத்துல, அப்புறம் பேர்சேபா வனாந்தரம். பேர்சேபா வனாந்தரம் அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கும் கீழே, இந்த மேப்புக்கு பாருங்க, எல்லாத்துக்கும் யூதா தேசத்துக்கு கொண்ட கீழே கீழே வந்துட்டாங்க. எல்லாத்தையும் கீழே வந்து அங்க வனாந்தரம், அந்த இடத்துல அலையிறாங்க. இப்படி அணைஞ்சிட்டு இருக்கும் போது என்ன ஆச்சு, குழந்தையும் சாக போகுது. இப்ப கஷ்ட நேரத்துல திடீர்னு ஓன்னு அழுகுறா சத்தம் போட்டு. ஆண்டவர் வானத்திலிருந்து கூப்பிடுறாரு. நம்மளுக்கு என்னைக்காவது அந்த சத்தம் கேட்டிருக்கா? உபத்திரமும் துக்கமும் வரும்போது ஏன் ஆண்டவர் அவளுக்கு வானத்திலிருந்து கூப்பிட்டார்? ஏற்கனவே அவளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். அந்த வாக்குத்தத்தம் தெரியும். இப்ப அவ சத்தமிட்டு அழுதா அப்படி சொல்லி இருக்குது. என்ன சத்தம் போட்டு அழுதுருப்பா ஆகார்? படிமா இந்த வசனத்தை 17. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். என்ன சத்தம் போட்டு அழுதுருப்பா சொல்லுங்க, யாராவது கெஸ் பண்ணுங்க. என்ன சத்தம் போட்டு அழுதுருப்பா சொல்லுங்க? என்ன சத்தம் போட்டு அழுதுருப்பா? புள்ள சாகிறத பார்க்க, ஆண்டவரே இந்த சந்ததியை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னியே, வாக்குத்தத்தம் பண்ணியே, உன் மகனை கொண்டு நான் பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொன்னியே, நீ சொன்ன வார்த்தை பொய்யாக போதே, என் பையன் சாவ போறானே அப்படி சொல்லி அழுதாங்க. புள்ள சாகரத்தை குறிச்சா வாழ்வுல சத்தம் போட்டு, நீ தானே சொன்ன, நீ தானே வாக்குத்தத்தம் பண்ணின, அதாங்க சத்தம் போடுறது. இப்ப என் புள்ள சாவ போகுது அப்படின்னு அழுதான். சொல்லும் போதே நம்மளுக்கு அழ வரல. அதனால ஆண்டவர் பட்டார், ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? நான் சொன்ன வார்த்தை எப்படி பொய்யாவும்? நீ தானே உன் புள்ள சாவ போறான்னு நினைக்கிற. நான் சொன்னேன்னா உன் புள்ள சாவ போறான்னு? நான் சொல்லலையே, நீயே அப்படி நினைச்சுக்கிட்ட. நம்முடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். நம்மளுக்கு பிரச்சனை வந்தோடனையும் இப்படி நடந்துறமோ அப்படி நடந்துறமோ. அப்ப ஏன் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நினைச்சு அதை பிடிச்சி ஜெபம் பண்ணக்கூடாது? ஆண்டவரை நீ தானே இப்படிப்பட்ட வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்துருக்க, அந்த வாக்குத்தத்தமே நிறைவேறாம போயிடுமே. எப்ப நிறைவேறும்? செத்து போயிட்டா அப்புறம் நிறைவேறாது போயிடுமே. உன் வார்த்தை பொய்யாயிடுமே. கர்த்தருடைய வார்த்தை பொய்யாகாதே. அவர் பொய்யுரையாத தேவன் தானே. அவர் சொல்லிட்டு மனம் மாறுவாரா? அவர் மனுபுத்திரனும் கிடையாது, அவர் மகாதேவன். அப்ப நம்மளுக்கு எவ்வளவு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். உங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது அந்த வாக்குத்தத்தப்படி இப்படி சொன்னியே, எனக்கு மாறால நடக்குது, இப்ப நான் என்ன பண்றது? அப்ப சத்தம் போடு. அந்த சத்தம் அந்த வாக்குத்தத்தத்தின் சத்தமா இருக்கணும். அப்புறம் நீ அழு. இப்ப ஆண்டவர் கேட்பாரு, உனக்கு என்ன சம்பவித்தது? நீ தானே விசுவாசிக்கல. நான் சொல்லிட்டு அவன் செத்துருவான்னு நான் சொன்னா இல்லையே, நீ தான் அழுவுற. பிள்ளை இருக்கிற இடத்துல நான் இருக்கிறேன், நீ இன்னமும் அவனை அங்க விட்டுட்டு இங்க வந்துட்ட அப்படி சொல்றாரு. நீ குழந்தைய அங்க விட்டு இங்க வந்திருக்கலாமா? அவன் ஒரு செடியில போட்டு அம்பு பாயும் தூரத்துல வந்துட்டான். உன் பிள்ளை மேல உனக்கே அக்கறை இல்லை, நீ அங்க போட்டுட்டு இங்க வந்திருக்க. ஆனா நான் அப்படி போன, அவனை விட்டுட்டு வெளியே போயிட்டேன்னா, பிள்ளை இருக்கிற இடத்துல கர்த்தர் நான் இருக்கிறேன் அப்படி சொல்றாரு. மறுபடியும் படிமா அந்த வசனத்தை. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். பாத்தீங்களா? பிள்ளை இருக்கிற இடத்துல நான் இருக்கிறேன். நீ விட்டுட்டு அம்பு பாயும் தூரத்துல வந்துட்டு அங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாது. இப்போ நான் அங்கதானே இருக்கிறேன். எழுந்துரு, அவனை கையில புடி, அவனை கூட்டிட்டு போ. அங்க பாரு ஒரு துறவு இருக்குது, தண்ணி மொண்டு அவனுக்கு கொடு, எடுத்துட்டு போ அப்படி சொல்றார். யோசித்து பாருங்க. தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறதுக்காக அற்புதத்தையும் செய்து காட்டுவார். வாக்குத்தத்தை நிறைவேற்றுறதுக்காக அற்புதத்தை கூட செய்திடுவார். இப்ப அவங்களுக்கு அதை செய்து அமுச்சு விட்டார். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாவாது. கஷ்டமும் உபத்திரமும் பாடுகளும் நம்மளுக்கு பெருகும் போது கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை மறந்துடுவோம். நம்ம
கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை மறந்துட்டு ஓன்னு சத்தம் போடுவோம். எதுக்கு அழுகுறன்னு நமக்கும் தெரியாது, ஆண்டவருக்கும் தெரியாது. ஏன் நம்ம இப்படி கவலைப்பட்டுட்டு உட்காந்துக்கிறோம்னு யாருக்குமே தெரியாது. சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். சாவுங்க 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 சாவுங்க. நீ அங்கேயும் சொல்ல மாட்டோம் காரியத்தை. ஆண்டவருக்கும் தெரியாமல் பைத்தியம் முடிக்கும் ஆண்டவருக்கு. சில நேரத்தில் தீர்க்கதரிசிகளுக்கும் தெரியாமல் போயிடும். ஏன்னா அந்த எலிசா அந்த குழந்தைய கொடுத்தா வந்தா பார்த்தீங்களா, அந்த குழந்தை செத்து போச்சு வெயில்ல, தலைவலி தலைவலின்னு. சூலமித்தியால் வரா தூரத்தில், கேயாசியை விட்டு அனுப்புகிறான். அந்த குழந்தை நல்லா இருக்கா கேளு, அவன் புருஷன் நல்லா இருக்கான கேளு, அவள் சுகமாக இருக்காளா கேளு, என்னத்துக்கு வேக வேகமாக வரா, போய் என்னன்னு விசாரிட்டாங்க. கேயாசி ஓடுறாரு. ஏமா உனக்கு பிறந்த குழந்தை எப்படி இருக்குது? நல்லா இருக்குதுங்க. சுத்து போய் கிடக்குது அது. அவள் எப்படி சொல்கிறா பாருங்க, நல்லா இருக்குதுங்க. அப்புறம் வயசான புருஷன் அவரும் நல்லா தான் இருக்காரு. நீ எப்படி இருக்க? நானும் நல்லா தான் இருக்கிறேன் அப்படி சொல்கிறான். நேராக கட்ட 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 கடன்னு வந்து எலிசா காலை பிடிச்சிக்கிட்டா. நான் உனக்கு சொல்லலையா அன்னைக்கு, அபத்தம் சொல்லாதீங்க, நான் குழந்தை கேட்டேன்னா உங்கள்கிட்ட குழந்தை கேட்டேன்னா, நீங்கள் தானே எனக்கு குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தை செத்து போச்சு இப்போ அப்படின்னு அழுகுறான். கேயாசி ஐயோ என்ன தீர்க்கு தெரிச்சு காலை பிடிக்கிறேன், வா வா வா. ஏய் நிடுறா, கர்த்தர் அவளுக்கு இருந்த துக்கத்தை மறைச்சிட்டாரா. எனக்கு எவ்வளோ விஷயத்தை ஆண்டவர் உக்காஞ்ச இடத்துலயே காட்டுவார் எலிசாவுக்கு. நாகமானு பின்னால கேயாசி ஓடுறாரு குடு 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 குடுன்னு. இவர் இங்கே உட்காந்து லைவாக பார்த்துனுக்கிறாரு. வீட்டுக்குள்ள உட்காந்து எல்லாத்தையும் லைவாக பார்த்துருக்கிறாரு. அங்கேருந்து வந்தோடனே நீ எங்கே ஓடனையோ, அவன் இறங்கின இடத்த எல்லாமே எனக்கு தெரியுமே, நாகமானுக்கிட்ட நீ ஓடினதும் அவன் ரதத்திலேருந்து இறங்கினதும் என் மனம் முன்னோடு கூட வரலையா, நான் எல்லாத்தையும் இங்கே உட்காந்துட்டு பார்த்துருந்தேனே அப்படி சொல்கிறான். இவ்வளோ காரியத்தை காமிச்ச தேவன். யோசித்து பாருங்க, சீரியா அவன் வீட்டில் இருந்துட்டு பிளான் போடுறான், இவன் வீட்டில் இருந்துட்டு இங்கே சொல்லி கொடுக்குறான். அங்கே போவாதரா, உன்னை அவன் பிடிக்க வரான், அங்கே போவாதரா, அவன் பிளான் போடுறான் அப்படி சொல்லிட்டு அவனுங்களே தகைச்சு போயிட்டானுங்க. அவ்வளவு பயங்கரமான வரம் பெற்ற ஒரு ஆளுக்கு இதை ஆண்டவர் மறைச்சு விட்டார். சில நேரங்களில் கர்த்தருடைய வல்லமை விளங்க பண்ணும்படியா நம்ம கண்ணையே கூடாக்கி விட்டுருவார். இந்த காரியத்தை, இவன் இருக்கிற இந்த துக்கத்தை கர்த்தர் எனக்கு மறைச்சிட்டாரு, அதை எனக்கு சொல்லலை அப்படி சொல்லிட்டான் பார்த்தீங்களா. அதுக்கப்புறமா போய் உயிரோடு எழுப்பி கொடுத்தான். சில நேரங்களில் நாம் யார்கிட்டையாவது போய் சொல்ல போனா கூட நம்ம காரியத்தை மற்றவங்களுக்கு தெரியாத அளவுக்கு ஆக்கி விட்டுருவார். அதனால என்ன செய், உன் கவலைகளை அவர் மேலே வச்சு வாக்கு தத்துவத்தை நினைவு கூறு. உனக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நினைவு கூறு. எனக்கு இப்படியெல்லாம் வாக்கு தத்துவம் பண்ணியிருக்கீங்களா ஆண்டவரே, எனக்கு இப்படியெல்லாம் பேசியிருக்கீங்களே, எனக்கு இந்த நேரத்தில் அந்த வாக்கு தத்துவமே ஒன்றும் இல்லாமல் போகிற மாதிரி இல்லை, நிறவர வந்திருக்குது அப்படி சொல்லி பாருங்க. கர்த்தர் உனக்கு என்ன சம்பவித்தது, நான் பொய்யா சொன்னேன் இல்லையே, நான் அப்படியே அந்த காரியத்தை மாற்றி காட்டுறேன். கஷ்டங்களும் உபத்திரவங்களும் வரும்போது கர்த்தர் உன்னை சந்திப்பார். அதனால அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலைகளை அவர் மேலே வைங்க, அவர் மேலே வச்சிடுங்க. நீங்கள் ரிலீஃப் ஆகுங்க, நீங்கள் வெளியே வந்துடுங்க அங்கேருந்து, அவர் பார்த்துக்குவார். எந்த ஒரு காரியமும் எதுவாக இருக்கட்டும். ஒரு குழந்தை உடம்பு முடியல, ஒரு குழந்தை உடம்பு முடியல, பெற்றவங்க ஒரே குழந்தை காரில் வந்துட்டு இருக்கிறாங்க, ஃபிக்ஸ் வந்து நுர வந்துடுச்சு வாயில், குழந்தை தூக்கணும் அப்படியே நழுவுது, ஒன்றுமே இல்லை. ஒரு ஓரத்தில் நிற்க வச்சாங்க, துணியை போட்டாங்க, குழந்தைய கலத்துனாங்க. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்கிறீர், நாங்கள்லாம் துதிக்க மறந்தோம், நீ செய்த நன்மைக்காக சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு 10 நிமிஷம் சொன்னாங்க. இப்பயும் குழந்தை இப்படி இருக்குது, நாங்கள் கவலைப்படலை, நீர் தான் இந்த குழந்தை எங்களுக்கு தந்த, உமக்கு வேணும்னா நீ எடுத்துக்கிற, அதுக்கும் சோத்திரம் அப்படி சொன்னாங்க பாருங்க. குழந்தை கண்ணை திறந்து பார்த்துச்சா, யோசித்து பாருங்க. ஐயோ குழந்தை சாவுதே, குழந்தை இது மாதிரி ஆகுதே, என்ன பண்ணுறது தெரியலையே, நம்ம பொண்டாட்டியும் புருஷனும் லபோ லபோன்னு கத்திட்டு கூச்சல் போட்டு இருந்தாங்கன்னா ஒன்றுமே பண்ணிருக்காது. வெய், ஆண்டவருடைய பாதத்தில் வெய், முழங்கால் போடு, கையை தூக்கு, சொல்லு, நீ தானே தந்த ஆண்டவர், எங்களை விட்டு பறி போதே, நான் என்ன பண்ணுவேன், நீ கொடுத்ததை உன் கையிலேயே கொடுக்குறேன், என்ன பண்ணணுமோ நீயே பண்ணிக்கோ, என்ன பண்ணணுமோ நீயே பண்ணிக்கோ, அப்படி ஒப்பு கொடுத்து பாருங்க. ஆண்டவர் குடும்பியை பிடிச்சி இழுத்துட்டு வர தர தர தரன்னு மறுபடியும் ஆண்டவர் விடுவாரா? கண்டிப்பாக செய்வார். உங்களை அவர் விசாரிக்கிறபடினால், சரியா ஆவிக்குரிய அனுபவத்தில் நம்ம இருந்தா அவர் நம்மளை விசாரிப்பார். ரோட்டில் போகிறவனையே விசாரித்து அவன் துக்கத்தை மாற்றுவதற்கு நம்மளுக்கு மாற்ற மாட்டாரா? அவர்கிட்ட கொடுங்க, சகலத்தையும் சேஞ்ச் பண்ணுவார். இது ஆகாரை ஆண்டவர் விசாரித்தார். அடுத்தது ஆதியாகம புஸ்தகம் 31வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க.
என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். யாக்கோபு லாபான் வீட்டுல போயிருந்தான் இல்லையா, அவன் வந்து இவனை ஏமாத்தி 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 நிறைய சம்பாதிச்சிட்டான். இவனும் அவங்க மாமாவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேலை செய்துட்டான். அவர் இப்ப ஓனர், ஒரு பகுதியில மாமனார். என்னால் ஈன்ற மட்டும் நான் பயங்கரமா வேலை செய்தேன், ஆனா அவங்க அப்பன் எனக்கு சம்பளமே கொடுக்கல. 10 முறை சம்பளத்தை மாத்தினான், எனக்கு 10 முறை சம்பளத்தை மாத்தினானா. என்னான்னு சொன்னா, ஏய் கலப்பு நிறமாய் குட்டி போட்டுச்சுன்னா உனக்குடா அப்படி சொன்னான். ஆடெல்லாம் கலப்பு நிறமா குட்டி போட்டுச்சான். இப்ப யாக்கோபுக்கு சந்தோஷமாயிருக்கும், ஆடெல்லாம் கலப்பு நிறமா குட்டி போடுது, அந்த குட்டியெல்லாம் எனக்கு. லாபான் வந்து பார்த்தான், இன்னும் எல்லா குட்டியும் கலப்பு நிறமாவே இருக்குது தம்பி, கலப்பு நிறம் குட்டியெல்லாம் உனக்கு இல்லை தம்பி. அப்புறம் புள்ளி புள்ளியா குட்டி போடுறது இல்லையா, அதை நீங்க எடுத்துக்கோ அப்படி சொல்றான். உடனே ஆண்டவர் பார்த்தார், புள்ளி புள்ளியா குட்டி போட வச்சாரு. லாபான் வந்து பார்த்தான், புள்ளி புள்ளியா குட்டி போட்டு வச்சிருக்குது. உடனே லாபான் சொன்னான், தம்பி புள்ளி புள்ளியா குட்டி போட்டிருக்க, அதெல்லாம் உனக்கு இல்லை தம்பி. அப்புறம் நீங்க தானே சம்பளம்னு சொன்னீங்க, அது சம்பளம் உனக்கு இல்லை, வரி வரியா குட்டி போட்டுச்சுன்னா உனக்கு அப்படின்னா. ஆண்டவர் பார்த்தாரு, வரி வரியா குட்டி போட வச்சாரு. இப்போ வந்து பார்க்குறோம், வரி வரியா குட்டி போட்டுருக்குது. வரி வரியா குட்டி போட்டா கூட உனக்கு சம்பளம் கிடையாது. அப்போ என்னதான் சம்பளம்? கலப்பு நிறமா போட்டுச்சுன்னா உனக்கு. கலப்பு நிறம்னா என்னங்க, இங்கே கொஞ்சம் கருப்பு, இங்கே கொஞ்சம் வெள்ளை, இங்கே கொஞ்சம் சோப்பு, அந்த மாதிரி போடுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி எங்கண்ணா அதெல்லாம் உனக்குன்னா. கர்த்தர் அதே மாதிரி போட வச்சாரு. லாபான் நொந்து போயிட்டான். கர்த்தர் நம்மளை விசாரிக்கிறார் அப்படி சொன்னா எப்படி விசாரிப்பார்? நம்மளை எவனா வஞ்சித்து ஏமாத்துறான் பார்த்தீங்களா, அவனே கர்த்தரா கலங்க அடிச்சிருவார். அப்படிதான் நம்மளை விசாரிப்பார். படிமா 7வது வசனமோ 8வது வசனமோ. உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. புள்ளி உள்ளவைகள் என் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை போட்டது. பாத்தீங்களா, அவன் தகப்பன் வஞ்சித்து ஏமாத்தனானா. நல்ல வேலை வாங்குவான், சம்பளம் கொடுக்க மாட்டான். செம்மையா பாடுபடுவான் இவனும், சம்பளம் கொடுப்பான் அப்படி சொல்லிட்டு. உங்களை யாராவது ஏமாத்துறாங்க அப்படின்னா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் மேல் அவர் உங்களை விசாரிக்கிறபடினால், ஆண்டவரே நீ தானே எங்களை விசாரிக்கிற, அவன் எப்படியெல்லாம் என்ன பண்றான் பாருங்க, சம்பளம் கொடுக்க மாட்டான், ஒரு 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 போஸ்டிங்னு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, ஒரு உயர்வு வரமாட்டேங்குது, என்ன இந்த பாடுபடுறான். நான் உண்மையா தானே வேலை செய்யறேன், நான் உமக்கும் உண்மையா இருக்கிறேன், அவங்களுக்கும் உண்மையா தானே இருக்கிறேன், ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு கடையும் வரமாட்டேங்குது, எனக்கு ஏன் முன்னேற்றம் வரமாட்டேங்குது? நீங்க அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் மாற்றுவார். நம்மளை யார் வஞ்சித்தாலும் சரி, எப்படிப்பட்டவங்க வஞ்சித்தாலும் சரி, அவங்கள அப்படியே திருப்பி விட்டுருவார் ஆண்டவர். இப்போ 10 முறை ஏமாத்தினான், 1 முறை 2 முறை இல்லை, 10 முறை ஏமாத்தினான் அப்படி சொல்றான். 10 முறை சம்பளத்தை மாத்தினான். நான் இப்ப சம்பளம் வந்துடும், அப்ப சம்பளம் வந்துடும், இப்ப என்ன கிடைக்கும், நான் கஷ்டப்பட்டதுக்கு இப்ப நான் பலன் வாங்கிடுவேன், அப்ப நான் பலன் வாங்கிடுவேன் சந்தோஷப்பட்டு சந்தோஷப்பட்டு 10 முறை நான் ஏமாந்தேன், 10 முறை நான் ஏமாந்தேன் அப்படி சொல்றான். படிமா இப்ப 8வது வசனம். புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். பாத்தீங்களா, அவன் என்னை ஏமாத்தினா, ஆனா அவன் என்ன சொன்னாலும் ஒன்றும் பண்ண முடியல. கர்த்தர் என்ன பண்ணார்? என்னை விசாரித்தார். நான் ரொம்ப கவலைப்பட்டேன், அதனால கர்த்தர் எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டார், எடுத்து என்கிட்ட கொடுத்தார். எப்படி எடுத்து கொடுத்தார் அப்படி சொல்றான். 10வது வசனம். ஆடுகள் பொழியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது. ஒரு சொப்பனம் பார்த்து சொல்றாரு பொண்டாட்டிங்கிட்ட. 2 பொண்டாட்டி, அப்புறம் இன்னும் 2 பொண்டாட்டி கிடைச்சது அவருக்கு. 4 பொண்டாட்டிங்க இருக்குது, ஆனா 2 பொண்டாட்டி தான் வந்து தாலி கட்டினது, முறையா எடுத்தது. அந்த மட்டும் 2 பொண்டாட்டி வந்து அவங்களுக்கு கிடைச்சது, இவங்களுக்கு அடிமையா இருந்தது, அவங்களே தீ கொடுத்துட்டாளுங்க. அதனால இப்ப எது பேசினாலும் அவங்க கிட்ட போய் பேச முடியாது, கொம்புக்குல குத்துவாளுங்க. நாங்க 2 பேர் இருக்கும்போது அங்க என்ன போற அப்படி சொல்லிட்டு. அதனால இந்த 2 பேரை தான் கூப்பிட்டு எதுவும் நியாயம் சொல்ல முடியும், ஏன்னா இவங்க அப்பா தானே இப்படி பண்றான். அதனால லேயாலையும் ராஜலையும் கூப்பிட்டு சொல்றாரு,
இப்படியெல்லாம் நடந்தது. அப்புறம் நான், ஏய் சும்மா கட்டி கதை விடாத, நீ தானே அந்த கொப்புகள்லாம் அறுத்து புள்ளி புள்ளியாக வச்சு அப்புறம் கோடு கோடாக போட்டு என்னென்னமோ பண்ணி தண்ணியில் போட்டு பொழியும் போது அப்படி தானே இந்த ஆடெல்லாம் வந்துச்சு, இன்னமோ கடவுள் எடுத்து கொடுத்தாரு அப்படி சொல்கிறேன். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, உடனே நான் சொப்பனம் பார்த்தேன்னுவார். ஆடுகள் பொழியிற நேரத்தில் நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன். சாதாரணமாக இப்போ நான் உங்களை எதுனா சொன்னேன்னாக்கா நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. உடனேயும் நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன் உன்னை பற்றி அப்படி சொல்லிட்டு முன்னே வச்சுக்கோ, உன்னையும் கட்ட 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 கட்டன்னு பயம். பார்த்துட்டியா சொப்பனத்தை அப்படி சொல்லுவோம் இல்லையா, சொப்பனத்துக்கு பயப்படுவாங்களே. அதனால சொப்பனம் பார்த்தேன் அப்படின்றான். படிமா 10வது வசனம். ஆடுகள் பொழியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இவர் சொப்பனம் பார்த்தேன், ஆடுங்கள்லாம் குட்டி போடுது, நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் எப்படி குட்டி போடுதுன்னு அப்படி சொல்றாரு. ஆடுகளோட பொலியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்க கண்டேன். அன்றியும் தேவதூதன் ஒருவன் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார், இதோ இருக்கிறேன் என்றேன். அதான் விசாரிக்கிறது. இப்போ எல்லா மாடுகளும் அதுங்களோட சேரும்போது இதுங்க குட்டி போட தானே செய்யும். இவர் ஏக்கமா பார்த்துக்கிறாரு, எனக்காக ஒரு குட்டி போடுமா, எனக்காக ஒரு குட்டி போடுமா, எனக்காக ஒரு குட்டி போடுமான்னு பார்த்துட்டே இருக்கிறார் குட்டி போடுற நேரத்துல. அப்போ மேல இருந்து ஒரு தேவதூதன் கேட்டாராம், கூப்பிட்டாராம். பொண்டாட்டிங்கிட்ட எப்படி சொல்றா பாருங்க, ஒரு தேவதூதன் மேல இருந்து என்ன கூப்பிட்டாராம், யாக்கோபே அப்படி சொல்லி கூப்பிட்டாரு. இனே நீ அப்படி சொன்னாராம், இதோ இருக்கிறேன் அப்படி சொன்னாராம். அப்போ இதோ இருக்கிறேன் அப்படி சொன்ன உடனே நீட்டி அதோட அது கீழே உள்ள வசனம். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோட பொலியும் கடாக்களை எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க, நீ ஏக்கத்தோடு பார்த்துனுக்கிறியே எப்படிப்பட்ட குட்டி போடுதுன்ட்டு. இப்ப பாடுறா, நான் பண்றேன் பாரு உனக்காக வேலை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்ப கலப்ப கலப்பா புள்ளி புள்ளியா வரி வரியா இந்த மாதிரி குட்டிகள் போட நான் வைக்கிறேன் உனக்கு. நான் தான் உன்னை விசாரிக்கிற கர்த்தர், நான் தான் உன்னை விசாரிக்கிற கர்த்தர். இப்ப பார் அப்படி சொன்னா, இப்ப பொண்டாட்டிங்க என்ன சொல்லுவோம், ஆண்டவரா அந்த மாதிரிலாம் செய்ய வச்சாரு, ஆண்டவரா எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்தாரு, அப்ப எங்க அப்பாவது நீயா எடுக்கலையா? ஏன்னா ஏற்கனவே பெரிய பிரச்சனை, அவங்க அப்பாவதெல்லாம் அவன் எடுத்துட்டானு. 36வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும். ஏற்கனவே ஒரு பட்டம் கட்டினானுங்க யாக்கோபுக்கு, எங்க அப்பாவுடைய ஆடெல்லாம் இவங்ககிட்ட மேய்க்க கொடுத்தா இவன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். எங்க அப்பாவதெல்லாம் மோசம் பண்ணி எடுத்துக்கிறான், எங்க அப்பா கணக்கம் தெரியாது ஒன்றும் தெரியாது. இவன் என்னடானாக்கா எந்து எந்து எந்துன்னு எல்லாத்தையும் எடுத்து எங்க அப்பாவை ஏமாத்துறான் அப்படி சொல்லி பிள்ளைங்க கம்ப்ளைண்ட். இப்ப அண்ணனுங்க சொல்லும் போது தங்கச்சிங்க கேட்கத்தானே செய்வாங்க. உன் புருஷன்னா நம்ம வீட்டு பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்க எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அப்ப பொண்டாட்டிங்கன்னு நம்ம புருஷன் தான் மோசமானவன் போல இருக்கு, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். அப்ப பொண்டாட்டிங்களை நம்ப வைக்கணுமே, பொண்டாட்டிங்களை இப்போ நம்ப வைக்கணுமே. அதனால தான் பொண்டாட்டிங்களை கூப்பிட்டு சொப்பனம் சொல்றாரு. இப்படி ஒரு சொப்பனம் பார்த்தேன், நான் ஆடுங்கெல்லாம் குட்டி போடுறத பார்த்துட்டே இருந்தேன்னா வானத்துல இருந்து ஒருத்தர் கூப்பிட்டாரு, இதோ இருக்கிறேன்னு சொன்னேன், நீ ஏக்கமா பார்த்துட்டு இருக்கிறியே கவலைப்பட்டு சம்பளமே கிடைக்கலன்னு, இப்ப பாடுறா சம்பளம் கிடைக்க போகுது அப்படி சொன்னாரு. நான் பார்த்தேன் சம்பளமா வந்து விழுது எனக்கு அப்படி சொல்றாரு. அப்படி மக்கள் நீ தூணுக்கு. அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோட பொலியும் கடாக்களை எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவர்களாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. எப்போ ஒரு தரிசனமானார்? இவர் அனாதையாய் அவங்க அம்மாவும் போயிடு போயிடு போயிடுன்னு துரத்துனாங்களே, அவங்க அண்ணன் கொலை பண்ண தேடினானே இவனை பழி வாங்கணும்னு, அந்த நேரத்துல தனியா பேர்சபா வனாந்தரம் வழியா அழிஞ்சு வந்து ஒரு இடத்துல வந்து அப்படியே சூரியன் அஸ்தமிக்கும் போது கல்லை வச்சு படுத்து தூங்கினாரே, அந்த நேரத்துல ஆண்டவர் இறங்கினார். தனியா வந்திருக்கிற, அழுதுட்டே படுத்துட்டுக்கிற, வாட் ப்ராப்ளம் அப்படி சொல்லி கேட்டார் இல்லையா? இன்னைக்கு என்ன ப்ராப்ளம்? எங்க அம்மா என்ன பாசமா வளர்த்தா, நான் போக மாட்டேன்னு சொன்னேன், முடியெல்லாம் கட்டி விட்டா, என்னை உள்ள போக சொன்னா, நானும் போனேன், ஆசீர்வாதம் நம்ம கிடைச்சிது. ஆனா இப்ப என் அண்ணன் என்ன கொலை பண்ண வரான், உயிர் போகுது, ஆசீர்வாதம் முக்கியம், உயிரை காப்பாத்திக்க நான் வந்திருக்கிறேன் அப்படி சொன்னா, நீ கவலைப்படாத, நான் தான் உங்க அப்பாவுடைய கடவுள், உங்க தாத்தாவுடைய கடவுள் நான் தான். நீ படுத்திருக்கிற இடம் இருக்கிற அது உனக்கு ஃப்ரீயா கொடுக்குறேன்,
உனக்கு மாத்திரமில்ல, உனக்கு பிறக்க போறதான பிள்ளைங்களை இன்னும் ஒரு கல்யாணமே ஆகல, இன்னும் கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகாத வந்திருக்கிறவங்களுக்கு என்ன சொல்றாரு பாருங்க ஆண்டவர், இனி பின்னால நடக்க போறதையும் சொல்றாரு. கர்த்தர் நம்மளை விசாரிக்கிறவரானபடியினால் உன் வாழ்க்கையில இப்ப நடக்கிற காரியத்துக்கும் இனி நடக்க போற காரியத்துக்கும் சேர்த்து சொல்லுவார். படிமா அந்த வசனத்தை. 28 ஆதியாகமம் 28 11 12. ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்துக்கு கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதன் மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். நல்லா கவனிங்க, நீ படுத்திருக்கிறதான பூமியை உனக்கு கிஃப்டா தரேன், எடுத்துக்கோ. நீ எங்க கல் வச்சு படுத்திருக்கியோ அது உனக்கு தான். அந்த இடத்துல நீ வீடு கட்டிக்கோ, நிலம் வச்சுக்கோ, எதுனா பண்ணிக்கோ. நான் மட்டும் தானே இருக்கிறேன். ஏய், உனக்கு கல்யாணம் ஆன பேர் உனக்கு குழந்தை பக்கம் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த இடம் சொந்தமாகும். கல்யாணமே இன்னும் ஆகலை, இப்போதான் அலறி அடிச்சு பயந்துட்டு வந்து படுத்துட்டு கிடக்குறாரு. இப்போ அவருக்கு பின்னால வர காரியத்தெல்லாம் ஆண்டு சொல்றாரு, இன்னும் கல்யாணம் ஆகும், நிறைய பிள்ளைங்க பக்கம், அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த இடம் சொந்தம் அப்படி சொல்லிட்டார். இப்போ அவரு உட்காந்து தனியா இருக்கிறன்னு அழுதுட்டு இருப்பாரா? யோசித்து பாருங்க. என்னை எல்லாரும் கை விட்டாங்க, எங்க அம்மாவும் என்னை துரத்திட்டா, நான் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படின்னு அழுதுட்டு இருப்பாரா? இல்ல இல்ல, ஓ எங்கேயோ எனக்கு பொண்டாட்டி காத்துனுகிறா. இப்ப அப்படி போயிடலாம் அவனுடைய எண்ணம். எங்கேயோ எனக்கு பொண்டாட்டி காத்துனுகிறா, அவன் மூலியமா எனக்கு குழந்தை பக்க போகுது, அம்மாவாது அப்பாவாது, எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப வருவேன். வரும் காரியத்தை யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். கர்த்தர் பாருங்க அவன் கவலை எப்படி மாத்தி விட்டார். இப்போ அவர் என்ன செய்தார்? தூங்கி எழுந்தவனையும் பேர்சபா வனாந்தரத்துல இருந்து இப்போ ஆரானுக்கு போறார். திரும்பி இந்த வழியா வந்துட்டு இருந்து அப்படி இப்படி போறார் ஆரானுக்கு, சீரியா தேசத்துக்கு மேல ஏறி போறார். இப்படி பேர்சபா வனாந்தரம் இவ்வளவு கீழே, அப்படியே ரிட்டர்ன் ஆகி மேல போறாரு சீரியா தேசத்துக்கு. அங்கதான் அவங்க இருந்தாங்க, ஆரான் தேசத்துல தான் இப்படி இருந்தாங்க. அங்க போய் தான் இவருக்கு விவாகம் நடந்துச்சு. அங்கதான் இவ்வளவு பிள்ளைங்க பிறந்தாங்க. பிள்ளைங்களோட தான் திரும்பி வந்தார், வெட்டிப்பான பரிவாரத்தோட. யோசித்து பாருங்க. கர்த்தர் அதனால தான் சொன்னாரு, நீ உனக்கு நான் தரிசனமான இடம், உன்னை விசாரிக்கும் போது உனக்கு என்னெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணேன், அந்த வாக்குத்தத்தெல்லாம் மறந்துட்டியா? நீ ஏன் கவலைப்பட்டுன்னு இருக்கிற? சம்பளம் கிடைக்கலன்னு அவன் உன்னை ஏமாத்தன கூட, நான் உங்களுக்கு தரேன்டா சம்பளம், நான் உன் கூட இருக்கிறேன் அப்படி சொல்லித்தான் ஆண்டவர் இந்த காரியத்தெல்லாம் பண்ணார். அடுத்தது ஆதியாகம புஸ்தகம் 35வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்க. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். இப்போ லாபான் கிட்ட இருந்து அவன் வந்துட்டான் வெளியோ. லாபான் என்ன ஒரு மாதிரி கேவலமா பாக்குறான், அவன்தெல்லாம் நான் திருடிக்கிட்டேன்னு நினைக்கிறான். அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வெளியே வந்துட்டான். வெளியே வந்தவொடனே எங்க போறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது கர்த்தர் உன்னை விசாரிக்கிறபடினால் நீ எங்க போகணும்னு சொல்லி தருவார். அதுதாங்க அவர் விசாரிக்கிறது. இப்ப இவர் எங்க போகணும்னு தவிச்சிட்டு இருக்கிற நேரத்துல ஆண்டவர் சொல்றார், அவனுக்கு தரிசனமாகும் போது உன்னை பெத்தேல்ல தானே தரிசனமான, உங்க அண்ணனுக்கு பயந்து நீ ஓடி வரும்போது அங்க கூட நீ ஒரு கல்லை வச்சு படுத்திருந்திய, அந்த இடத்துக்கு போ, அந்த இடத்த தானே நான் உனக்கு தந்தேன் சொந்தமா, அங்க போ, அங்க ஒரு பலிபீடத்தை கட்டி என்ன ஆராதி, அந்த இடம் உனக்கு சொந்தமா மாறிடும், பத்திரம் போட்டுக்கோ போய் அப்படி சொன்னார். அதை வாக்குத்தத்தம் தான் பண்ணாரு. இப்பதான் பிள்ளைங்க ஆடு மாடெல்லாம் வந்துருச்சே, இப்போ போய் அதை சொந்தமா எடுத்துக்கோ. எப்படி பாருங்க, கர்த்தர் ஒரு ஆளை விசாரிக்கும் போது அவன் வெறுமையாய் ஒண்ணும் இல்லாம இருந்தான். ரெண்டாவது அவனுக்கு பிரச்சனை வரும்போது கர்த்தர் அவன் பிரச்சனை நீக்கி அவனுக்கு தேவையெல்லாம் கொடுத்தார். மூணாவது அவனை சந்திக்கும் போது கிடைச்சது எதுவும் இழந்து போகக்கூடாது, அதெல்லாம் தப்பி வைக்கணும், பாதுகாக்கப்படணும் அப்படி சொல்லி அவன் தங்க வேண்டிய இடத்துக்கு ஆலோசனை சொல்றார். அதாங்க ஆண்டவர் விசாரிக்கிறது. ஆகாரை ஆண்டவர் விசாரிக்கும் போது முதலாவது அவள் விசாரித்தார், எங்க இருந்து வர, என்னாச்சு உனக்கு அப்படி சொல்லி கேட்டார். ரெண்டாவது நீ எங்க போய் இருக்கணும் அப்படின்னு தங்க வேண்டிய இடத்த சொன்னார். மூன்றாவது அவள் ஆசீர்வதித்தார். இவருக்கும் அதே தான். வரும்போது நான் உன் கடவுள், ரெண்டாவது அவனுக்கு தேவையெல்லாம் கொடுத்தார், மூன்றாவது எல்லாத்தையும் வாங்கிட்டு எங்க போறதுன்னு தெரியாம தவிக்கும் போது நீ போக வேண்டிய இடம் இதுதான் அப்படி சொல்லி அவனுக்கு தெளிவாய் சொல்லி கொடுத்தார்.
அதுக்கப்புறமா தான் அவன் அங்கே போனான். அதுக்கப்புறம் தான் அங்கே போனான். எந்த பிரச்சனையும் வராதபடி கர்த்தர் பாதுகாத்தார். எந்த பிரச்சனையும் வராதபடி கர்த்தர் அவனுக்கு பாதுகாத்தார். கர்த்தர் நம்மளை விசாரிக்கிறது சாதாரணமானது அல்ல. அதனால தான் அவர் உங்களை விசாரிக்கிறபடினால், எப்படிப்பட்ட பெரிய பெரிய ஆட்கள் உன்னை விசாரித்தாலும் உனக்கு உதவி செய்தாலும் அது தற்காலிகமான உதவி தான். உன் லைஃபுக்கு உன் தேவன் தான் உதவி செய்ய முடியும். உன் வாழ்க்கைக்கு அவர் தான். ஏன்னா அவர் தான் உன்னோடு கூட துவக்கத்திலேருந்து முடிவு வரைக்கும் இருக்கிறவர். துவக்கத்திலேருந்து முடிவு வரைக்கும் இருக்கிறவர். துவக்கத்திலேருந்து முடிவு வரைக்கும் இருக்கிற அவர் என்ன பண்ணுவார்? உன்னை எங்கே போகணும், உன்னை எங்கே தங்க வைக்கணும், உனக்கு என்ன செய்யணும், எல்லாமே அவருக்கு தெரியும். ஆகவே உன் லைஃப்பை ஒரு செட்டில்மெண்ட் ஆகிற வரைக்கும் உன்னை விட மாட்டார். அதை பண்ணி விட்டுருவார். அதனால நாம் புலம்பிட்டு நம்மளே துக்கத்தை வச்சுட்டு இருக்காம நம்முடைய கவலைகள் அவர் மேல் அவர் மேலே வச்சிடுங்க. அப்போ அவர் உங்களை ஆதரிப்பார். 2வது 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கும் போது, சவுல் கழுதைகளை காணாத போக விட்டுட்டான். காணாத போக விட்டுட்டு ஊரா தேடிட்டு இருந்தான், கவலைப்பட்டுட்டு. பயங்கரமான துக்கமும் வேதனையும். தகப்பன் நம்மளை கேட்பாரு, நாம் கொடுத்ததெல்லாம் தொலைச்சிட்டோமே. தகப்பன் நம்மளை கேட்பாரு, நான் கொடுத்ததெல்லாம் இழந்துட்டனே, என் கையில் நல்லதா இருந்துச்சே எல்லாத்தையும் இழந்துட்டனே, நான் விசாரிக்கும் போது என்ன பண்ணுவேன் அப்படின்னு துக்கத்தோடு அலைஞ்சிட்டு இருந்தான். அப்படி அலைஞ்சிட்டு இருக்கிறதான அவனை தேவன் அவனை சந்தித்து சில காரியத்தெல்லாம் செய்தார். அதுக்கப்புறமா அவனை விசாரித்தாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எதெல்லாம் காணாத போச்சியோ அதெல்லாம் உனக்கு கிடைச்சிது, நீ சந்தோஷமா திரும்பி உன் வீட்டுக்கு போ அப்படி சொல்றாங்க. 10வது அதிகாரம் 3வது வசனம். நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபேரில் உள்ள சமபூமியில் சேரும்போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும், இன்னொருவன் 3 அப்பங்களையும், வேறொருவன் திராட்சரசம் உள்ள ஒரு துருத்தியையும் கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து. பாத்தீங்களா? உன்னுடைய சுக செய்தியை விசாரிப்பான். என்ன சுக செய்தி? இவங்க வரும்போது, தேடிட்டு வரும்போது எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. 9வது அதிகாரத்திலே எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. ஒரு தீர்க்கதரிசி இருக்காருங்கய்யா, அவரை போய் பார்க்கலாமான்னா தின்பண்டம் தான் செலவாகி போச்சே, நம்மளே பசியில் தானே வரோம், அவர்கிட்ட கொடுக்குறதுக்கு தான் ஒன்றும் இல்லையே, பக்கத்தில் எங்கன்னா ஹோட்டலாக இருக்குது வாங்கி போகிறதுக்கு எதுவுமே இல்லையே அப்படி சொன்னான். அவன் தான் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்குது, பணத்தை கொண்டு போய் கொடுப்போமே அப்படி சொன்னான். நல்லதுன்னு போயிட்டு அந்த 1/4 சேக்கல் வெள்ளியும் கொடுத்துட்டாங்க, அதையும் கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு நாள் சாப்பாடு அன்னைக்கு நைட்டு இவங்களுக்கு கிடைச்சிது. ஏன்னா பலி செலுத்தினாங்க. பலி செலுத்தும் போது திருவிழா மாதிரி இருக்கும், பெரிய பெரிய ஆட்கள் வந்திருக்கிறாங்க. அதனால இவருக்கு கிடைச்ச ஒரு துண்டை சாப்பிட்டு வந்துட்டார். அடுத்த நாள் சாப்பிடணுமே, அடுத்த நாளுக்கு சாப்பாடு இல்லையே. பசி மயக்கத்தில் வராங்க. யாரு? சவுலும் அவங்க வேலைக்காரங்களும் 2 பேர் பசி மயக்கத்தில் வராங்க. பசி மயக்கத்தில் வந்து இப்போ ஒரு 3 நாள் 4 நாள் பிரயாணம் பண்ணி வந்துட்டாங்களே. இப்போ மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போனால் தானே சாப்பாடு கிடைக்கும். அது வரைக்கும் கையில் காசு இல்லை, காசையும் தீர்க்கதரிசிட்டு கொடுத்துட்டாங்க. இவங்க ஏற்கனவே கொண்டு வந்த பண்டமெல்லாம் செலவாகி போச்சு. அந்த வசனம் மட்டும் படிங்க, 9வது அதிகாரம். நம்மக்கிட்ட நான் என்னத்தை கொடுப்போம் அவரை பார்க்க போகும்போது, தின்பண்டமெல்லாம் செலவழிந்ததே அப்படி சொல்லுவான். 7ஆம் வசனம். அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு என்னத்தை கொண்டு போவோம்? நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று. தேவனுடைய மனுஷனாகிய அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்றான். அந்த வேலைக்காரன் பெண்ணும் சவுலை பார்த்து, இதோ என் கையில் இன்னும் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்பேன் என்று. நல்ல கவனிங்க, நல்லது இவன் கூட்டு போயிட்டான். ஆனா இவங்க திரும்பி போறதுக்கு அந்த 1/4 சேக்கல் வெள்ளி தான் இருந்துச்சு. அதை வச்சுதான் எதனா யாருக்குன்னா அதனா கொடுத்து சாப்பாடு வாங்கி சாப்பிட முடியும். அந்த 1/4 சேக்கல் வெள்ளியை கூட என்ன பண்ணிட்டாங்க, எத்தனை வந்து தீர்க்கதரிசிகிட்ட கொடுத்துட்டாங்க. இப்படி என்ன பண்ணுவாங்க? திரும்பி போறதுக்கு பூவாவுக்கு எங்க போவாங்க? பசி மயக்கத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இவன் தீர்க்கதரிசி அவங்கள்ட்ட தேவன் பேசுகிற மாதிரி தான் பேசி அமிச்சான். நீ இங்கேருந்து போகும்போது நீ பசி மயக்கத்தில் போவ, அதனால் உன்னை இந்த மாதிரிலாம் வந்து சந்திப்பாங்க, அவன் உன் சுக செய்தி விசாரிப்பான் அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னப்பா சொந்த முகத்தோடு வர, என்னாச்சு? ஒன்றுமே இல்லைங்க, சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, 2 நாளாக பட்டினியாக கிடக்குன்னு வரோம், வயிறெல்லாம் பசியில் கிள்ளுது, மயக்கமாக வருது, இன்னும் 1 நாள் நாங்கள் பிரயாணம் பண்ணோம்,
போகிற வழியிலேயே மயங்கி கீழே விழுந்துருமோன்னு பயமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதாங்க சுக செய்தி விசாரி. எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறியா? நாங்களே பசியிலெல்லாம் வரோம், அப்புறம் எப்படி சுகமாக வர்றது அப்படி சொல்லி கேட்டான். அதனால தான் பரதவம் பார்த்து 2 அப்பத்தை கொடுக்குறாங்க. ஆட்டுக்குட்டி திராட்சை ரசம்லாம் வச்சுருக்காங்க. ஆட்டுக்குட்டியும் கொடுக்கல, திராட்சை ரசமும் கொடுக்கல. 2 அப்பம் கொடுப்பாங்க. உன்னுக்கிட்ட வாங்கிக்கோ, உன் பசி மயக்கம் தீரும். நம்ம விசாரிக்கிற நேரத்தில் கர்த்தர் நம்மளை விசாரிக்கணும் சாதாரண விஷயம் இல்லை. பட்னியாக விட்டுட்டு வேடிக்கை பார்க்க மாட்டார். எல்லாம் செலவழிஞ்சு போச்சு, இனிமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஆண்டவர்கிட்ட திகைச்சு போய் கவலைப்பட்டுன்னு போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ போகிற வழியில் யாராவது ஒரு ஆளை உங்களுக்கு நான் அனுப்புவேன், அவங்க மூலிமா உன்னை போஷிச்சிருவேன். நானே வானத்திலேருந்து லபக்குன்னு வந்து உன்னை கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தா தான் நம்ம பெரிய ஆள் ஆகிடுவோங்க. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? யாராவது மனுஷங்க மூலியமா தான் உதவி செய்வார். அதனால் இவர் பசி மயக்கத்தில் போகும்போது இவர் விசாரிக்கிறாங்க சுக செய்தி. என்னப்பா சோர்ந்து போய் வர, முகமெல்லாம் வாடி கிடக்குது, சாப்பிட்டா தெம்பாயிடுவேன் அப்படி சொல்லுவாங்கள்ல. சாப்பிட்டா தெம்பாயிடுவேன், இந்தா 2 அப்பம் சாப்பிட்டுனே போ. அந்த 2 அப்பத்தை வச்சு தான் சாப்பிட்டு அவங்க வீடு வரைக்கும் வந்துட்டாங்க வெள்ளத்தில். யோசித்து பாருங்க, நம்மளை விசாரிக்கிற கர்த்தர் நமக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் நீங்கள் எந்த காரியத்துக்காக கவலைப்படுறீங்களோ அவர்கிட்ட அந்த காரியத்தை வைங்க. அவர் ஆதரிப்பார், உங்களை ஆதரிப்பார், உங்களுக்கு தேவையானதை கொடுப்பார் அப்படி சொல்லியிருக்கு. சரி, இப்போ பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் ஒருவனை விசாரித்தார். யோவானுடைய சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5-6 வசனம் வாசிக்கும் போது 38 வருஷமா வியாதியா படுத்திருந்தான் பாருங்க. ஒருத்தன் விசாரிப்பற்றவனாய் கடந்தான். 38 வருஷமா நாத்தம் போட்சி இடத்துல கடந்தான். அவனை விசாரிக்கிறதுக்கு ஒருத்தனும் இல்லை. சுகமாகவும் அப்படி சொல்லிட்டு நவுந்து போகிறதுக்குள்ள வேற எவனா விழுந்து சுகமாயிட்டு ஓடிடுவான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் போது 38 வருஷமா அவன் இருக்கிறான்னு தெரிஞ்சு அவன் இயேசுவை பார்த்து, இயேசுவே இங்க வாங்க என்னை சுகமாக்குங்க அப்படின்னு அந்த பர்த்திமை குருடன் கூப்பிட்டான் பாருங்க. அந்த மாதிரி கூப்பிடல. யாருங்க போறது அப்படின்னு அவன் கேட்கல. அவன் கேட்டான், கூட யாருங்க போறாங்க, என்ன சத்தம், நசரனாகி இயேசு போறாருன்னோடனே அவன் கூப்பிட்டான், ஆண்டவரே வா, திரும்பியா எனக்கு உதவி செய்யன்னு கூப்பிட்டான். ஆனா இவன் அவர் பாடு படுத்துன்னு கிடக்கிறாரு. இனி என் வாழ்க்கை என்ன போல போகுது, இனி என் வாழ்க்கை எங்க மலர போகுது, இனி என் வாழ்க்கையில நான் எலும்பி நடந்து என்னத்தை கிழிக்க போறேன் அப்படி சொல்லி தான் படுத்துருந்தாரு. ஆண்டவர் பார்த்தாரு, இப்படி சோர்ந்து போயிட்டானே, காலை இவனை இவ்வளவு இருதயத்தை நொறுக்கி போட்டுருச்சே, இப்படி போயிட்டானே, கைவிடப்பட்டாச்சு என்ற இடத்துக்குள்ள வந்துட்டானே அப்படி சொல்லி வாலண்டியரா போய் கேட்கிறாரு, என்ன தம்பி சுகமா? அப்ப தம்பின்னு கூட கூப்பிட்டுருக்க முடியாது. 38 வருஷமா அவருக்கு வியாதியா இருக்காரு இல்லையா? இயேசு கிறிஸ்துக்கு 33 வயசு தான், 33 வயசு தானே. அப்ப 33 வயசுலயோ அவர் சந்திச்சிருக்கலாம். அப்ப அவரை பார்த்து தம்பின்னு கூப்பிட முடியாது இல்லையா? அவர் எத்தனை வயசுல வியாதிப்பட்டாரோ, 38 வருஷமா வியாதிலேயே கிடக்கிறாரு. அதுக்கு முன்னே எத்தனை வயசுல அவர் நல்லா இருந்தாரு தெரியாது. அப்போ ஒரு முதிர் வயசா இருக்கலாம். ஐயா நீங்க சுகமாக விரும்புறீங்களா? ஆச்சரியமா பார்த்துருப்பாரு. என் வாழ்க்கையிலேயே கேட்காத வார்த்தை, யாருங்க நீங்க, சுகமாக விரும்புறியா? ஐயா கொலானுமோ கலங்குச்சியா, நான் போகும்போது எவனை என்னை தூக்கிட்டு போக மாட்டானுங்க, அவன் போய் தபுக்குன்னு விழுவானுங்க. நான் நவுந்து போறதுக்குள்ள கலங்கன இதெல்லாம் இவனுங்க கலைக்கு விட்டு சகதியெல்லாம் மேலே கொண்டு வந்துருவானுங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம நான் பாட்டுன்னு திரும்பி வந்துடுவேன், எவனோ போயிடுவான். 38 வருஷமா சுகமாயிடுவேன் தான் உக்காண்டுக்கிறேன், சுகமாவலியே அப்படி சொன்னேன். ஆண்டவர் சொன்னார், பாவம் நீ படுக்கை எடுத்துக்கொண்டு நட. நாங்க படுக்கை எடுத்துக்கொண்டு நடப்பண்ணா, நான் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. கையை பார்த்தார், முறுக்கது அடியே, ஏன்னா படுத்த படுக்கையில் இருக்கிறாள். காலெல்லாம் பார்த்தாரு, என்ன காலம் நிறைக்குது, புது பேலன் வர மாதிரி இருக்குது. அவ்வளோதான், எழும்புனான், கட்டப்பட்டான்னு சுருட்டினான், தூக்கி தோல்ல போட்டான், டாங் போறாரு. ஆசாரியர்கள் பார்க்குறாங்க, யார் படுக்கை எடுத்துட்டு தோல் மேலே வச்சுட்டு போறான், உமாரியும் 38 வருஷமா படுத்துருந்தேனே நான் தான், யாரை கேட்டு எழுமனேன்? ஓயா 38 வருஷமா நான் படுத்துட்டு கிடந்தேன், ஒருத்தனா வந்து சாப்பிட்டியா, என்ன பண்ற, எப்படி இருக்கேன்னா கேட்டீங்களா? இப்ப படுக்கை எடுத்துட்டு நான் போகும்போது மட்டும் எங்க பேர கேட்க வந்துட்டார். அப்படி எங்க பேர
வீட்டுக்கு தான் போவேன். இவ்வளவு நேரம் இங்க படுத்திருந்து போதாதா? உன்னமா நான் படுக்கணும்? இன்னைக்கு ஓய்வு நாள், எதுக்கு படுக்க எடுத்துட்டு போறேன்? ஆமா ஓய்வு நாள், கிழிஞ்சு ஓய்வு நாள். பய வேலையை பார்த்துட்டு அங்க ஒருத்தர் சொன்னார், படுக்க எடுத்துக்கிட்டு நடேன். நடக்கிறேன். கடன்னு போயிட்டான். பார்த்தீங்களா? நம்மளை விசாரிக்கிறவர் மட்டும் நம்ம கிட்ட வந்தா மத்தவன் கண்ணுக்கெல்லாம் ரத்த கண்ணீர் வஞ்சிரும். உண்மையா சொல்றேன், உங்களை விசாரிக்கிறவர் மட்டும் உங்க பக்கத்துல வந்துட்டாருன்னா படுத்த படிக்கா இருந்து அப்படியே போய் சேர்ந்துருவான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களாம் ஒண்ணு ஆச்சரியமா பார்ப்பாங்க. எப்படி எழுமுனா அவன்? எப்படி வெளியே வந்தான்? எப்படி இந்த மாதிரி நடந்துச்சு? இவன் அப்படியே படுத்து அழிஞ்சில போகணும். நம்மளை யாரெல்லாம் நாசமாகணும்னு நினைக்கிறாங்களோ ஆண்டவர் பார்த்தா நம்மளை விசாரிக்கிறபடினால் நம்ம அதெல்லாம் இது வரைக்கும் நம்மளை படுக்க வச்சிருந்தாலும் தூக்கி நம்ம மேல வச்சுட்டு போயிட்டே இருக்கும். யோசித்து பாருங்க, யாரா உன்னை குணமாக்கணும்னு கேட்டா யாருன்னு எனக்கு தெரியாதுன்ட்டான். குணமாக்குனவர் கூட இன்னார்னு தெரியாது அவனுக்கு. அதுக்கப்புறம் தான் அவன் தேவாலயத்துல ஆண்டவரை பார்த்து இயேசு என்னை குணமாக்கலான்னு போய் சொன்னான். நீங்க கேட்டீங்களே யாரோ ஒருத்தர் குணமாக்கினார் யாருன்னு, அப்ப எனக்கு தெரியாதுங்க. இப்ப அவர் தாங்க போதனை பண்ணிட்டு இருக்கிறாரு. இயேசு நசனாகிய இயேசு அவர் தான் என்ன குணம் சொன்னார், நீங்க போய் கேட்டுங்க அவர் அப்படி சொல்லிட்டு போயிட்டான். யோசித்து பாருங்க, தேவன் அவர் யாருன்னே நமக்கு தெரியலன்னா கூட நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இயேசு கடவுள் அப்படின்னு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உன்னை விசாரிக்கிறபடினால் அவர் மேல் உன் கவலை வச்சிடு, அவர் பார்த்துக்கொள்வார், உன்னை ஆதரிப்பார், உனக்கு அவர் உதவி செய்வார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவரா இருக்கிறார். அவர் என்னை விசாரிக்கிறார். நமக்கு எப்படி எல்லாம் கவலை வருது? மத்தேயு 6:26. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. நீங்க உடைக்காக கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கு. எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுத்துவோம் என்று உடைக்காக கவலைப்படாதீங்க. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? நாம் வஸ்திரத்துக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்பெல்லாம் நம்மளுக்கு வஸ்திரத்தை குறிச்சு கவலை வரும்? பிறந்த நாள் வந்தா ஒரு புது ட்ரெஸ் எடுத்து தரீங்களா, எனக்கு பிறந்த நாள் அதுவும் ஒரு ட்ரெஸ் எடுத்து குடிக்கிறீங்களா அப்படி சொல்லி கவலைப்பட்டு அம்மாவையும் அப்பாவையும் போட்டு வாட்டிட்டு இருப்போம். வஸ்திரத்துக்காக. வஸ்திரமே இல்லாம எவ்வளோ பேர் இருப்பாங்க. கிழிஞ்சி போனதை போட்டுட்டு அடுத்த வஸ்திரம் கூட கிடைக்காம இருப்பாங்க. அவங்களுக்கு கூட ஆண்டவர் வஸ்திரம் தராரா. பாம்பேல கொஞ்ச நாள் இருந்தேன். குளிர் டைம்ல இந்த பிளாட்ஃபார்ம் ஓரமா படுத்துட்டு இருப்பாங்க. அங்க படுத்துட்டு இருக்கும்போது ஒரு 12 மணிக்கோ 11:30 மணிக்கோ சூடா இருக்கும். கொஞ்ச நேரத்துல தூங்கிட்டு இருக்கும்போது கண்ணை திறந்து பார்த்தா ஒரு பெரிய கம்பளி, அப்படி இல்லை ஒரு பெட்ஷீட்டு புதுசா. யார் வந்து போத்துவாங்கன்னு தெரியாது. வசதியானவங்க யாரோ வந்து ரோட்ல படுத்துருக்கிறாங்களே, குளிரும், போத்தி விட்டு போயிடுவாங்க. அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்துன்னு போயிட்டு ஒரு 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு வித்துருவானுங்க. வித்துட்டு அடுத்த நாள்ல வெறுமையா பார்த்துட்டு மறுபடியும் வந்து போத்துறதுக்கு என் மேலே 2 வாட்டி போத்திருக்காங்க. நாங்கள் வேலை செய்த கடையில இருந்து வெளியே வந்து படுத்துக்குவேன். நல்ல சொட்டரெல்லாம் கிடைக்குதே அப்படி சொல்லிட்டு 2 வாட்டி, ஒரு வாட்டி சொட்டர் கிடைச்சிது, ஒரு வாட்டி எனக்கு பெட்ஷீட் கிடைச்சிது. செம்மையா இருக்கும். போத்தி விட்டு போயிட்டே இருப்பாங்க. அது போத்தன கூட தூக்கி தலையில வச்சுட்டு வெறுமையா தான் பார்த்துட்டு மறுபடியும் வேற வேணா வந்து போத்துவாங்க அப்படின்னு. வஸ்திரத்துக்காக நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கல்யாணம் வந்தா, ஃபங்க்ஷன் வந்தா, எதனா வந்தாக்கா புதுசா ட்ரெஸ் போட்டு மினிக்குன்னு காட்டணும். அப்பதான் நம்மளுக்கு சந்தோஷமா. எவ்வளவு பிரச்சனை. துணி வாங்கி கொடுக்கலாம்னு வீட்டுல எவ்வளவு பெரிய சண்டை வருது. சாப்பிடலாம் கூட பரவாயில்ல, எனக்கு துணி வேணும், புதுசா ட்ரெஸ் போட்டு நான் வெளியே போகணும். வெளியே போயிட்டு மினி காட்டு, அப்படி காட்டினா தான் நம்மளுக்கு நிம்மதி. புதுசா இன்னைக்கு தான் வாங்கினீங்களா, நல்லா இருக்கு பேசணும், ஆமா அப்படி சொன்னாதான் நம்மளுக்கு நிம்மதி. தூக்கம் வராது. இல்லைன்னா ஒருத்தி கூட கேட்கல, நல்லாவே இல்லை போல இருக்கு, வீசி வச்சு மொத்தம் போட அப்படி சுபாவாது. யாருமே இந்த துணியை கேட்கல அப்படி சொன்னா தூக்கி விசிறி அடிச்சுட்டு அதோட அதை எடுக்க மாட்டேன். ஏன்னா ஒருத்தரோட என்ன கேட்கல அந்த துணியை போட்டு, கர்மம் நல்லாவே இல்லை போல இருக்கு, அது எதுக்கு நான் போடணும்னு சொல்லி தூக்கி போட்டுருவேன். வஸ்திரத்துக்காக கவலைப்படாதீங்க. அடுத்தது, உங்கள் சரீரத்துக்காக நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படி சொல்லி படிமா. கவலை 27ஆம் வசனம். கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? இல்ல சரீரத்துக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படி சொல்லியிருக்கு இல்லையா. உங்கள் சரீரங்களுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படி சொல்லியிருக்கு. சரீரத்துக்காக ஏன் கவலைப்படுறோம் நம்ம? ஆண்டவர் சொல்ற, நீங்க கவலைப்படுறதுனால உங்கள் சரீரத்தை ஒரு முழம் கூட்டவோ குறைக்கவோ அப்படி சொன்னா அர்த்தம் லாங்காகவோ குட்டையாவோ அப்படியா? இப்ப நான் குண்டுன்னு இருக்கிறேன்னு வச்சுங்க, எனக்கு கவலையா இருக்கும்.
கொஞ்சம் கூட இளைக்கணும், எப்படியாவது எதனா சாப்பிடாம இருந்தாவது எதனா ட்ரிம் பண்ணணும், அந்த கவலை இருக்கும். ஒல்லியா இருக்கிறாங்களே அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஏறினா நல்லா இருக்கும். அப்படி பண்ணி சரீரம் ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குண்டாகணும்னு ஆசையா இருக்கும், குண்டுன்னு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ட்ரிம் ஆகணும்னு ஆசையா இருக்கும். இந்த சரீரத்துக்காக ரொம்ப கவலைப்படுவோம். கொஞ்சம் கருப்பா இருந்தா போய் பார்க்கணும், அந்த லவ்லி இந்த லவ்லின்னு போட்டு வெள்ளையா ஆகணும்னு பாக்குறீங்களே, நீங்க போட்டு வெள்ளையாகுதுன்னு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு வாங்கி போட்டுறீங்களே, அதை கொண்டு போய் எருமை மாட்டு மேல தடவி பாருங்க. அது அந்த இடம் வெள்ளையாச்சுனாக்கா நீங்க வெள்ளையாயிடுவீங்க. நம்ம என்னதான் தடவுனாலும் வெள்ளையாக மாட்டோம். நம்மளுக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதுதான் கடைசி வரைக்கும் இருக்கும். அதனால வெள்ளையா இருக்கிறவங்க கருப்பாகணும்னு கவலைப்படக்கூடாது, கருப்பா இருக்கிறவங்க வெள்ளையாகணும்னு கவலைப்படக்கூடாது, குட்டையா இருக்கிறவங்க ஹைட் ஆகணும்னு கவலைப்படக்கூடாது, ஹைட்டா இருக்கிறவங்க குட்டி ஆகணும்னு கவலைப்படக்கூடாது, ஒல்லியா இருக்கிறவங்க குண்டாகணும்னு கவலைப்படக்கூடாது. ஏன் ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படுறதுனால உன் சரீரத்தை எதனா கூட்டவோ குறைக்க முடியுமா அப்படி கேட்கிறாரு. படிமா இப்ப அந்த வசனத்தை. கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். இப்போ நாளைக்காக நாம் கவலைப்படக்கூடாது. அடுத்த நாள் என்ன நடக்குமோ, நாம் என்ன செய்ய போறோமோ அப்படி சொல்லி கவலைப்படக்கூடாது. நாளை குறித்து கவலைப்படட்டும், நாளைக்கு வரும்போது பார்த்துக்கலாம். கர்த்தர் தான் என் கூட இருக்கிறாரு, அவர் எனக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு வழிவாசலை திறப்பார், நாளைக்கு ஏதாவது ஒரு காரியம் பண்ணுவார். இன்னைய குறித்த காரியத்தை மட்டும் யோசிங்க. நிறைய பேர் பின் நாட்களை குறித்து தான் யோசிக்கிறோம், வரப்போகிறதான காரியத்தை குறித்து தான் யோசிக்கிறோம், நாளை குறித்து யோசிக்கிறோம். அதனால தான் நம்மளுக்கு ரொம்ப கவலை வருது. அதை மறந்துடுங்க. நாளைய குறித்து கவலைப்படட்டும். நாளைக்கு இன்னைக்கு இருக்கிற காரியம் வழி நாளைக்கு இருக்குமா, நாளைக்கு மாற்றமா இருக்கும், நாளைக்கு சில காரியம் நடக்கலாம், ஆண்டவரே இறங்கி ஏதாவது நம்மளுக்கு வேலை செய்யலாம். நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்க. அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலைகள்லாம் அவர் மேல வச்சிருங்க. அவர் உங்களை பார்த்துக்குவார். அப்படி சொல்லி பிலிப்பியருடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நல்லா கவனிங்க. நீங்க ஒன்றை குறித்து கவலைப்பட வேண்டாம். அப்படி ஏதாவது ஒரு கவலை இருந்துச்சுன்னா ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் அவருக்கு தெரியப்படுத்துங்க. மனுஷங்களுக்கு தெரியப்படுத்த வேணாம், மனுஷங்களுக்கு போய் தெரியப்படுத்த வேணாம். எனக்கு இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்கு, எனக்கு அப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு மனுஷங்கிட்ட சொல்றதை விட அவரை தெரியப்படுத்துங்க. நீர்தானே எங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லவர், நீர்தானே எங்களை செட்டில்மெண்ட் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு போய் ஸ்தாபிக்க வல்லவர், நீர்தானே கொண்டு போய் சேர்க்க வல்லவர், நீர்தானே இந்த பூமியில் எங்களுக்கு தேவையானதை கொடுக்க வல்லவர். இவ்வளவு காரியத்தை நீர் செய்யும் போது நான் எதுக்கு மற்றவங்ககிட்ட போய் போராடணும், துக்கப்படணும், கவலைப்படணும்? நான் உங்கள்கிட்ட சொல்றேன், விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் அவருக்கு தெரியப்படுத்துங்க. என் பிரச்சனை உங்களுக்கு என்னன்னு தெரிய வரட்டும் ஆண்டவரே அப்படி சொல்லுங்க. அவருக்கு தெரிய வரும்போது அவர் உங்களுக்கு காரியங்களை வாய்ப்பு வரும். மறுபடியும் அந்த வசனத்தை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். நல்லா கவனிங்க. எல்லாவற்றுக்கு மேலாக உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கிறிஸ்து இயேசுக்குள் உங்கள் சிந்தையை பாதுகாத்துக் கொள்வார். நீங்க அவர்கிட்ட சொல்லிட்டு கூட அதை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் இயேசு பார்த்துக்குவார், என் இயேசு பார்த்துக்குவார். நான் அவர்கிட்ட ஜெபிச்சிருக்கேன், நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அவர் நடக்க வேண்டிய ஏற்ற வேலை வரும்போது நடத்திடுவார். அந்த டைம் வரும்போது அவருக்கு இதை செஞ்சு முடிப்பார். அவர் அதுக்காகவே காத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக காத்திருக்கிறார் அப்படி சொல்லி ஏசாயாவுடைய புஸ்தகத்தில் இருக்கு. அவருக்காக காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நம்ம எப்போ அவர்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் தெரியப்படுத்துவோம்னு கர்த்தர் நமக்காக காத்திருக்கிறாராம். ஏசாயாவுடைய புஸ்தகம் ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். நல்ல கவனிங்க. கர்த்தர் உங்களுக்காக காத்திருக்கிறாராம்.
அவரே உங்களுக்கு ஏதாவது செய்வார் அப்படி சொல்லி காத்துட்டு கிடக்கிறாரே. உங்கள் கவலைகள்லாம் அவர் மேல வைங்க, அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, அவருக்கு தெரியப்படுத்துங்க. ஆனாலும் கர்த்தர் உங்களுக்காக காத்திருக்கிறார், உங்கள் மேல் மனதிருக்கும்படி. பாவம், அவங்களுக்கு இதை செஞ்சு ஆகணும், அவங்க பாவம், அவங்களுக்கு செய்யணும்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்காக நான் எதனா இறங்கணும் அப்படி சொல்லி அவர் எழுந்திருப்பார். அவர் உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டார், அவர் எழுந்துப்பார். மறுபடியும் படிமா அந்த வசனத்தை. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். பாத்தீங்களா, அவர் உங்களுக்காக காத்திருக்கிறார், நீ அவருக்காக காத்திருந்தா நீ பாக்கியசாலி. கண்களை மூடுவோமா. அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலை இல்லாம அவர் மேல வச்சிடுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன போராட்டம், உங்களுக்கு என்ன காரியம் இருக்கு, அவருக்கு தெரியப்படுத்துங்க. ஜபத்தினாலும் சோத்திரத்தினாலும் அவருக்கு தெரியப்படுத்துங்க. அவர் எழுந்தார் அப்படி சொன்ன உங்க காரியமெல்லாம் முடிஞ்சிடும். அவர் உங்களுக்காக இறங்கும்படி காத்திருக்கிறாரே, அவர் மனதுருகிற தேவன் தானே. உங்களை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாரா? அந்த ஆகார் சத்தம் போட்டு அழும்போது கூப்பிட்டு கேட்கலையா, உனக்கு என்ன நடந்துச்சு, ஏன் நீ என் வாக்குத்தத்தத்தை நம்ப மாட்டேற அப்படி சொல்லி கேட்டாரே. அவள் வேதனையோடு ஓடி வரும்போது, எங்க இருந்து வர, என்ன ஆச்சு உனக்கு, திரும்பி போ, நீ இருக்க வேண்டிய இடத்தை காட்டுறேன் நான் உனக்கு அப்படி சொல்லி காட்டினாரே. யாக்கோபு வேதனைப்பட்டு கவலைப்படும் போது கர்த்தர் அவன் தேவையில்லாம சந்திக்கலையா? அவனை வஞ்சித்து ஏமாத்தும் போது கூட கர்த்தர் அதை கண்டு சகலத்தையும் மாத்தி கொடுக்கலையா? உன் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் போது உன் கவலை வரும். அந்த கவலை அவருக்கு தெரியப்படுத்து. அவர் சகலத்தையும் மாற்ற வல்லவர், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். உனக்காக மேன்மையான காரியங்களை அவர் செய்யும்படி காத்திருக்கிறார். யாக்கோபின் தேவனே நீர் எந்தன் துணையே, யாரும் இல்லை உம்மை போல இவ்வுலகில். யாக்கோபின் தேவனே நீர் எந்தன் துணையே. நாச உலகம் என்னை தள்ளிட்டாலும் நாதனி மாத்திரம் என் சந்தோஷம். நாச உலகம் என்னை தள்ளிட்டாலும் நாதனி மாத்திரம் என் சந்தோஷம். யாக்கோபின் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையெல்லாம் தயவு செய்து மறந்துடாதீங்க. உன் மனதிலே வைத்துக்கொள், அவரிடத்திலே உன் காரியங்களை தெரியப்படுத்து. நிச்சயமாய் இந்த மாசம் முடிவதற்குள்ளே உனக்காக செய்ய வேண்டிய காரியத்தை அவர் எழும்பி செய்வார். உன்மேல் மனதிருக்கிற கர்த்தர் அவர், உனக்காக காத்திருக்கிறவர் அவர், உனக்காக இறங்கி செய்வார். உன் கவலையெல்லாம் அவர் மாற்றுவார். கர்த்தர் நமக்காக செய்ய போறதான கிரியைகளுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.